பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 62வது அதிகாரம் 1வது வசனம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது குறிப்பிடாருங்க. அதாவது நான் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறேன் அவருடைய சமூகத்துல, ஏன் ஆத்துமாவை அவர் ரட்சிக்கிறாருன்னு சொல்லி இங்க தாவீது குறிப்பிடாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் ஏசப்பாவால மட்டும்தான் ரட்சிப்பு வருங்க. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நீங்க நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம். இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போய் சஜஷன் கேட்கலாம். இல்லைன்னா உங்க நண்பர்கள் கிட்ட, உங்க பாஸ்டர்ஸ் கிட்ட நீங்க ஆலோசனை எல்லாம் கேட்கலாம். சில கெட்ட பழக்கங்கள், சில பாவ காரியங்களை நீங்க விடணும்னு ஆசைப்பட்டாலும் விட முடியாம நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏசப்பா ரட்சிப்பு தரமா, உங்களுக்கு விடுதலை தரமா. கர்த்தராகிய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பத்தங்க சொல்றாரு. அந்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவாருங்க. ஏசப்பா உங்களுக்கு ரட்சிப்பு தரத்துக்கு தயாரா தான் இருக்காரு. ஆனா ஏசப்பா கிட்ட ரட்சிப்பு பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பாவத்தை நீங்க செஞ்ச பிள்ளைகளா இருக்கீங்கன்னா நீங்க இப்பவே பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா நீங்க பாவத்தை விடுறதுக்கு ஏசப்பா பைபிள் மூலியமா உங்ககிட்ட பேச